ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே சூப்பராக புலன்னு தனியாக உதிர்ற மாதிரி ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் ஸ்டைலில் பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ஐட்டம், தனி மிளகா பொடி, அரிசி ஊற வச்சாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கரம் மசாலா ஐட்டம் போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஒரு சிலர் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அதை அப்படி திருப்பி விட்டுட்டு எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அப்படி தக்காளி போட்டுவிடக்கூடாது. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். புதினா கூட போட்டுக்கலாம். பாதி புதினா தம் போடும்போது போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி போட்டு இதை நல்லா கிண்டிட்டு ஒரு கப்பு சின்ன கப்பில் தயிர் ஊற்றி அதையும் நல்லா கிண்டலாம். இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் மேரினேட் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 ஸ்பூனு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. இப்போ அதை போட்டு நல்லா திருப்பி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அது நல்லா வேகட்டும். அரை வேக்காடுக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போவே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா அப்போ தான் அது சிக்கன் ஜூஸியாக காரசாரமாக உள்ளே இருக்கும், சக்கையாக இருக்காது. அதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1க்கு 1.25 லெவலில் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு விட்டுடலாம். அது நல்லா கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி அரிசி போட போகிறோம். இந்த பிரியாணி அரிசி போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. ஆனால் இப்போ வர சூழ்நிலையில், இப்போ இருக்கிற காலங்களில் பிரியாணினாலே ஒரு கிரேஸ் தான். இல்லை போனால் பிரியாணி சாப்பிட்லாமா, பார்ட்டியாக பிரியாணி சாப்பிட்லாமான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல சிக்கன் போட்டு தண்ணியில் கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு மூடி போட்டுடலாம். பிரியாணின்னா அவ்வளோ கிரேஸ் ஆகிடுச்சுங்க இப்போல்லாம். அப்போல்லாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் நான் பிரியாணி கல்யாணம் ஆகிட்டு என் மாமியார் வீட்டில் சாப்பிட்டது தான் நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிரியாணி சாப்பிட்டது கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சாப்பிட்டது கிடையாது. நானே அப்படியே யோசிச்சு பார்ப்பேன், நம்ம சாப்பிட்றதே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரிசியை போட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். என்னவோ எனக்கு அந்த பிரியாணி அது கூட பிரியாணி ரொம்ப காரமாலாம் இருந்தால் சாப்பிட பிடிக்காதுங்க. லைட்டாக இருக்கணும் காரம். ரொம்ப இந்த கடையிலலாம் வாங்கினா அந்த தனி மிளகா அப்படி நெஞ்செரிச்சல் வந்துடுது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில கடையில் வாங்குவேன், அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது. இப்போ தம் போட்டுடலாம். புதினா எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு தம் போட்டதுக்கப்புறம் திறந்து உடச்சி பாருங்கள். சும்மா சூப்பரான பிரியாணி பிளேட் பண்ணிட்டேன். பிரியாணி 65, முட்டை, கத்திரிக்காய், ரைத்தா. எப்படி இருக்குது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.